வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாசிட்டிவே. நம்ம கோயம்பேடு வந்திருக்கோம். போர்டை பாருங்க, போர்டிலே போட்டு உணவு தானிய மொத்த விற்பனை அங்காடி வளாகம் போட்டிருக்காங்க. இங்கே பல மளிகை சாமான் கடைகள் இருக்குது. அதேமாதிரி ரீட்டைல் ப்ரைஸில் நம்ம வாங்கணும், 1 கிலோ 2 கிலோ அதுமாதிரி வாங்கணும், ஹோல்சேல் ப்ரைஸாக நம்ம வாங்கணும், அதேமாதிரி தாராளமாக வந்து ஒரு கடைக்கு போகணும். அந்தமாதிரி கடைக்கு தான் வந்து நான் போயிட்டு இருக்கேன். இப்போ மக்கள் அனைவரும் பயன்பெறணும். ஒரு மிடில் கிளாஸ் மக்களும் வாங்கணும், அதேமாதிரி வந்து ஒரு பேச்சுலர் பசங்க, நம்ம பேச்சுலர் பசங்களாக இருக்கோம் பார்த்தீங்களா, அவங்களும் வாங்கணும், ஒரு கம்மி ப்ரைஸாக இருக்கணும். அந்தமாதிரி ஒரு கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். அதாவது இங்கே வந்து சிறுவ பேர் வாங்கிட்டு இருக்காங்க, பெரிய பேர் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் நம்மளும் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். அந்த மாதிரி கடைக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் வீட்டு பக்கத்தில் போய் போயிட்டு கேளுங்க, அங்கே எவ்வளோ ப்ரைஸ் கேளுங்க. அதுக்கப்புறமா இங்கே இது தாராளமாக வாங்குங்க. ஏன்னா இங்கே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் வீடியோ போடுறேன், பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. மளிகை சாமான் விலையும் சொல்கிறேன் பாருங்கள், ஆச்சரியப்படுற அளவுக்கு விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். உள்ள போய் கடை போய் பார்க்கலாம், சரிங்களா? உள்ள போய் பார்ப்போம். ஓகே, டன், வாங்க போகலாம். நம்ம சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் வந்து அங்கே இருக்குது பாருங்கள். அது பக்கத்துலேயே தான் வந்து மளிகை சாமான் அங்காடியும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் பொருட்கள் இருக்கிற எல்லா கடைகளும் இருக்கும். அதேமாதிரி எண்ணெய் கடைகளும் இருக்குது. அது முந்திரி பாதாம் அதேமாதிரி கடைகளும் இருக்குது. முந்திரி பாதாமும் இப்போ வந்து மளிகை சாமான் கடையும் ஒரே கடையாக வந்து நான் இந்த கடையில் போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஒரு நல்ல கடையாக இருக்கணும், பொருள் வந்து தரமாக இருக்கணும், அதுமாதிரி எல்லாம் கம்மி ப்ரைஸுக்கு கிடைக்கணும். அதேமாதிரி ஒரு நல்ல கடையாக வந்து பாண்டியன் ஸ்டோர் கடைக்கு போகலாம், தாராளமாக வரலாம். மக்கள் அனைவரும் வராங்க. அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். மக்களே, நமக்கு பாண்டியன் ஸ்டோர் வந்திருக்கோம். பாண்டியன் ஸ்டோர் ஓனர் இவங்க தான். இவங்க பேர் கேட்டுக்கலாம். இவங்க மளிகை சாமான் வந்து 1 கிலோ 2 கிலோ அதுமாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதுமாதிரி ஹோல்சேல் ப்ரைஸாக வாங்கிக்கலாம், பல்காகவும் வாங்கிக்கலாம். பேர் கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து நான் வீடியோஸ்லாம் போடுறேன், ரேட்டும் போடுறேன். பாருங்கள், ரொம்ப கம்மியான ப்ரைஸாக இருக்கும். மக்கள்லாம் இங்கே தேடி வராங்க. அதெல்லாம் அந்த கடையை நான் போடுறேன். உங்கள் நேம் சொல்லுங்கள். ஆனந்த். ஓகே ப்ரோ, சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ வருஷம் கடை இருக்குது? இது 10 வருஷமாக இருக்குது. 10 வருஷம் சரிங்களா ப்ரோ? இது வந்து துவரம்பருப்பு ஃபஸ்ட் குவாலிட்டி. இந்த கிலோ 138 ரூபா. இதில் ஆமாம், இதுலேயே 3 ரகம் இருக்குது. இது வந்து நம்மகிட்ட இருக்குது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. இன்னும் 2 ரகம் இருக்குது. அது வந்து 115 100 இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் குவாலிட்டி 115, தேர்ட் குவாலிட்டி 100 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து உளுந்து, இதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி தான். 128 ரூபா கிலோ. ஆமாம், கிலோ 128 ரூபா. இதில் செகண்ட் குவாலிட்டி இருக்குது, 108 ரூபா வரும். 108 ரூபா வரும். இது வந்து கடலப்பருப்பு கிலோ வந்து 86 ரூபா. 86 ரூபா. ஆமாம், 86 ரூபா கிலோ. சரிங்களா? ரெண்டு மூடையாக எடுக்கும்போது 82 ரூபா இந்த மாதிரி வரும். 50 கிலோ மொத்தமாக எடுக்கும், மொத்தமாக பல்காக வாங்கும்போது கிலோ ரேட்டு அந்த 86 ரூபா. இது சிறுவருப்பு 106 ரூபா கிலோ. ஆமாம், கிலோ 106 ரூபா. இது வந்து செகண்ட் குவாலிட்டியும் இருக்குது. கம்மி விலையெல்லாம் 100 ரூபா அந்த மாதிரி இருக்குது. கம்மியில் அப்புறம் 85 ரூபாய்க்கு இருக்குது. தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பருப்பு ஐட்டம் 4மே எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். இது வந்து அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இது சக்கரை வந்து கிலோ 41 ரூபா. ஆமாம், கிலோ 41 ரூபா இது வரைக்கும். இதெல்லாம் பேக்கிங்கில் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மகிட்ட கிலோ வந்து 54 ரூபா வரும். எம்ஆர்பி வந்து ஆமாம், அரை கிலோ வந்து இது வந்து நம்மகிட்ட 27 ரூபா. எம்ஆர்பி 44 ரூபா இருக்கும். பார்த்துங்க மக்களே, 44 ரூபா போட்டுக்கோங்க. இது வந்து 27 ரூபா ப்ரோ. ஆமாம், 27 ரூபா அரை கிலோ. 27 ரூபா ரேட்டு. பார்த்துங்க, 44 ரூபா எம்ஆர்பி. 44 ரூபா போட்டுக்கோங்க. இல்லை ப்ரோ? ஓகே. இந்த இப்போ இதெல்லாம் மிளகாத்தூள். ஆமாம், மிளகாத்தூள் வந்து கிலோ வந்து இது வந்து ஒரு பாக்கெட் வந்து ரீட்டைல் ப்ரைஸில் 15 ரூபா தான் தருவோம். ஆனால் எம்ஆர்பி வந்து 30 ரூபா வரும். 14 ரூபா இந்த மாதிரி தான் ரீட்டைல் நம்ம தருவோம். 14 ரூபா தரீங்க. எம்ஆர்பி வந்து 30 ரூபா. 30 ரூபா ரேட் இருக்கு. எம்ஆர்பியோட பாதி கம்மியாக தான் இருக்கு. ஆமாம், சக்தி மசாலா இந்த ஐட்டம்ல வந்து எம்ஆர்பியோட பாதி ரேட் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்கும். பாதி ரேட் கம்மியாக தராங்க. பாருங்க, ரேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பாருங்க 30 ரூபா போட்டிருக்காங்க. 15 ரூபா ரேட்டு. 15 ரூபா ரேட்டு இது. சரிங்க. சாம்பார் தூள் வந்து 50 ரூபா பாக்கெட். எம்ஆர்பி வந்து 29 ரூபா வரும். ஆமாம், நம்ம ரேட் வந்து 17 ரூபா அந்த மாதிரி தான் வரும். 17 ரூபா தரீங்க. 17 ரூபா. சூப்பர். பாருங்க மக்களே, 29 ரூபா போட்டிருக்காங்க எம்ஆர்பி. அதுல 17 ரூபா தான் தராங்க. ஒரு நல்ல ஒரு பைசா இருக்கு. பாருங்க, சாம்பார் சக்தி மசாலா இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 130 ரூபா அரை கிலோ. நம்மகிட்ட ரேட்டு கிலோ வந்து 260 ரூபா. ஆனால் 130 ரூபா அரை கிலோ ரேட்டு. மிளகாத்தூள் அரை கிலோ 6 கிலோ. ஆனால் வந்து எம்ஆர்பி 275 ரூபா இருக்கும். ஓகே ப்ரோ. 130 ரூபா தான் ரேட். நம்ம ரேட் பாத்துங்க மக்களே, சொன்னது பார்த்தீங்களா, 275 ரூபா போட்டிருக்காங்க. 130 ரூபா ரேட் தராங்க. ரொம்ப கம்மி பைசா தான் இருக்கு. பாத்துங்க. ஓகே ப்ரோ. ஆனால் இந்த மாதிரி மசாலா எல்லாமே இப்படிதான் இருக்கும். மசாலா எல்லாமே பொதுவாக வந்து மசாலாமே எல்லாமே வந்து பாதி ரேட் தராங்க. எம்ஆர்பி வந்து அதிகமா இருக்கும், நம்மகிட்ட ரேட் கம்மியாக தான் இருக்கும். கம்மியா இருக்கு எல்லாமே. இப்போ கோல்டு எல்லாம் எடுத்தோம்னா நம்ம 141 ரூபா லிட்டர் இருக்கும். ஆமா ப்ரோ. வந்து எம்ஆர்பி வந்து 170 ரூபா இருக்கும். எம்ஆர்பி 170 ரூபா போட்டு நீங்க எவ்வளவு தரீங்க? நம்ம 142 ரூபா தரோம். 142 ரூபா. சூப்பர். 142 ரூபா. மக்களே பாருங்க, 170 ரூபா போட்டிருக்காங்க எம்ஆர்பி. ஆனா இவங்க தர ரேட்டு பார்த்தீங்கன்னா 140 ரூபா தராங்க. ஸோ நல்லா இருக்கு பாருங்க, கோல்டு வினர். ஸோ மக்களை கேட்டிருந்தாங்க, ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, எண்ணெய்ங்க வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் காமிங்க, கடை காமிங்க சொல்லியிருந்தாங்க. பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க எல்லா மளிகை சாமான் வாங்கிக்கலாம், எண்ணெய்களும் சேர்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த ரூட்லி பாம் ஆயில்லாம் பாத்தீங்கன்னா
127 ரூபா நம்ம ரேட். 127 ரூபா ப்ரோ. ஆமாம், 168 ரூபா எம்ஆர்பி இருக்கும். பாருங்க 168 ரூபா போட்டிருக்காங்களா? இங்கே பாருங்க எங்கே போட்டுருக்கு. 168 ரூபா போட்டிருக்காங்க மக்களே பாருங்க. 127 ரூபாவா? ஸோ ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருக்கு. அதே மாதிரி இப்போ சன்லாண்டு சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம 165 ரூபா எம்ஆர்பி, நம்ம ரேட் 138 ரூபா தான். 138 ரூபா போறீங்க. ஆமாம், பார்த்துங்க மக்களே 165 ரூபா போட்டுருங்க ரேட்டு. இவங்க 138 ரூபா ப்ரோ. ஆமாம், 138 ரூபா. பார்த்துங்க மக்களே, அதாவது மக்கள் பயன்பெறுக்காத இந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்க. சரிங்க ப்ரோ. எஸ்யூஎஸ் கடலெண்ணெய் இருக்கு. எங்க 167 ரூபா நம்ம ரேட்டு. எம்ஆர்பி வந்து 206 ரூபா இருக்கு. இது எம்ஆர்பி. நீங்க எவ்வளவு பேர் தெரியுங்க சொல்றீங்க? 167 ரூபா நம்ம ரேட்டு. 167 ரூபா. ஓ சூப்பர் ப்ரோ. மக்களே பாத்துங்க 206 ரூபா ரேட்டு. இவங்க தருவது வந்து 167 ரூபா. 167 ரொம்ப கம்மி பிரைஸா இருக்கு பாருங்க மக்களே. அதாவது எண்ணெய் கேட்டவங்களுக்கு ரொம்ப பயன்பட்டு இருக்கும் இந்த ஆடு. 201 ரூபா ப்ரோ. சின்னது எவ்வளவு இருக்கு? 175 ரூபா. மக்களே பாத்துங்க இதயம் நல்லெண்ணெயா 201 ரூபா போட்டிருக்காங்க. 176 ரூபா ரேட்டு. பாத்துங்க ரொம்ப கம்மி பிரைஸா இருக்கு. ரேட்டு காமிச்சு ப்ரோ பாத்தீங்களா? ஓகே சூப்பர் ப்ரோ. சரிங்க ப்ரோ. ஹலோ ஸ்டாப் பண்ணிடுறதா? சொல்லுங்க பாய். 50 ரூபா நினைக்கிறேன். பாதாம் வந்து 850 ரூபா கிலோ. 850 ரூபா. உங்களுக்கு பாருங்க பாதாம் வந்து 850 ரூபா ரேட்டா? சரிங்க ப்ரோ. முந்திரியில 2 ஐட்டம் இருக்கும். முந்திரி இருக்கா? பத்த முந்திரி வந்து இது வந்து 860 ரூபா கிலோ. அதே மாதிரி முழுசு இருக்கும். முழுசுல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. முழுசு ஒரு ரேட் இருக்கு ப்ரோ. இது ரெண்டுமே ஒரே தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் ரெண்டுமே ஒரே ரேட் தான். 860 ரூபா வரும். ரெண்டு ஒரு 860 ரூபா ரேட் தான். அதே மாதிரி முழுசுலேயே கொஞ்சம் கம்மி விலையில இருக்கு. கம்மி விலைனா இது 780 ரூபா. மத்தையில் கம்மி விலைனா இது 740 ரூபா. 740 ரூபா. ஆமாம். இது வேற குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி. ஆமாம் மீடியம். எம் போட்டுறீங்க. ஆமாம் 740 ரூபா வரும். முழுசுல வந்து இது 780 ரூபா வரும். 780 ரூபா. ஆமாம். ஓ சரிங்க. அதே மாதிரி இப்போ இந்த வால்நட்லாம் கிலோ வந்து இது வால்நட்டு கிலோ வந்து 730 ரூபா வரும். 730 ரூபா. ஆமாம் கிலோ 730 ரூபா. பார்த்துங்க வால்நட் வந்து 730 ரூபாவா கிலோ. கிலோ ஒரு கிலோ வந்து. ஆமாம் இது வந்து 1/4 கிலோ வந்து 180 ரூபா வரும். 180 கிலோ. ஆனால் எம்ஆர்பி வந்து இதில் வந்து உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 350 ரூபா இருக்கும். ஓ எம்ஆர்பி அதிகமாக போட்டுருங்க. 350 ரூபா. எவ்வளோ ரேட் சொன்னீங்க? 180 ரூபா. 180 ரூபா. இது கிலோ எவ்வளோ சொல்றீங்க? கிலோ வந்து 730 ரூபா. 730 ரூபா கிலோ. 1/4 கிலோவோட எம்ஆர்பி தான் 345 ரூபா. ஓ சரி. வந்து 1/4 கிலோ 265 ரூபா வரும். 1/4 கிலோ 295 ரூபா. எம்ஆர்பி அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துங்க எம்ஆர்பி வந்து எம்ஆர்பி அதிகமாக இருக்கும். அவர் கம்மியாக சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் சொன்னீங்க? 265 ரூபா. 500 ரூபா போட்டிருக்கு. 265 ரூபா ரேட்டு. அவ்வளோ நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இது வந்து 1/4 கிலோ வந்து 220 ரூபா வரும். 220 ரூபா. எம்ஆர்பி வந்து 480 ரூபா. ஓகே மக்களே பார்த்துங்க கருப்பு திராட்சை அது இந்த ரேட்டு. கருப்பு திராட்சை 220 ரூபா ரேட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 249 ரூபா. ஓகே 240 ரூபா வரும். 240 ரூபா. எம்ஆர்பி 375 ரூபா வரும். ஓ எம்ஆர்பி பார்த்துங்க மக்களே எம்ஆர்பி 375 ரூபா போட்டிருக்காங்க. 240 ரூபா ரேட்டா? அத்தி பார்த்துங்க 1/4 கிலோ. ஓகே ப்ரோ. மக்களே சோப்பு ஷாம்பு அது விலைங்களாம் வந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேர் கேட்கலாம் ப்ரோ. உங்கள் பேர் சொல்லுங்கள். மனோஜ். ஓகே மனோஜ். சரி அப்படி பார்க்கலாம் வாங்க. ரேட் சொல்லுங்க ப்ரோ. இப்போ சாண்டல் சோப்லாம் இருக்கு ப்ரோ. எவ்வளோ ரேட்டு ப்ரோ? அதெல்லாம் ரேட்டு அது ப்ரைஸ் 42 ரூபா எம்ஆர்பி இருக்கும். மைசூர் சாண்டல் பார்த்தீங்கன்னா 42 ரூபா இருக்குது. சரி ப்ரோ. நம்ம ரேட் 37 ரூபா 75 பைசா வரும். 37 ரூபா 75 பைசா வரும். பார்த்துக்க மக்களே 37 ரூபாவா? 42 ரூபா போட்டுருக்காங்க. 37 ரூபா 75 பைசா. சரிங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ. இப்போ ஷாம்பு கொஞ்சம் சொல்லுங்க. ஷாம்புலாம் இருக்கா ப்ரோ? இப்போ இந்த ஒரு இது இருக்குல்ல எடுத்துக்கோமா? இருங்க. ஒரு சரண் ஷாம்பு இருக்குல்ல ப்ரோ, எவ்வளோ ப்ரைஸ் ப்ரோ? 4 ரூபா எம்ஆர்பி. 20 பீஸ் இருக்கும். 80 ரூபாய்க்கு இருக்கும். நம்ம ரேட் 65 ரூபா போடும். 65 ரூபா. 65 ரூபா போடும். பார்த்துங்க மக்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து அதான் ஹோல்சேலாம் விற்கிறாங்க, அதே மாதிரி ரீட்டெயிலாம் விற்கிறாங்க. இப்போ ரீட்டெயில் ப்ரைஸ் பல்காக வாங்கும்போது கம்மியாக பண்ணுறாங்க. ப்ரோ இதை ஹோல்சேலாக வாங்கினா எவ்வளோ பேர் கம்பெனிங்க? இன்னும் ஒரு 2 ரூபா கம்மியாக வரும். இன்னும் 2 ரூபா கம்மி பண்ணுவீங்க. சூப்பர் தான். சொல்லுங்க. பார்பிகே டைம்ஸ் எல்லாமே இருக்குங்க. வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. இப்போ ஹார்பிக் இப்போ லைசல் எடுத்தீங்கன்னா 123 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கோம். 123 ரூபா. நம்ம ரேட் 108 ரூபா போடும். இது வந்து ரீட்டைல் தான். ரீட்டைல்னா கடைக்காரங்களுக்கு போடும். இதே பாக்ஸ் எடுத்தா இன்னும் கம்மியா வரும். எவ்வளவு சொல்லுங்க ரேட்டு? இப்போ 108 ரூபா நம்ம ரேட் 108 ரூபா. பாத்துங்க மக்களே 123 ரூபா போட்டிருக்காங்க. 108 ரூபாய்க்கு தராங்க. தாராளமா வாங்கலாம். ரொம்ப கம்மி பிரைஸ் தராங்க. இதோட பாக்ஸ் எடுத்தா இன்னும் கம்மியா வரும். பாக்ஸ் எடுத்தா இன்னும் கம்மி பண்ணுவோம். ஓகே ஓகே ப்ரோ.
சரிங்க. இப்போ வேற ப்ரோ லிக்விட் ஐட்டம் லிக்விட் ஐட்டம் ரின் இது இருக்கு இது சர்ஃபெக்சல் லிக்விட் சர்ஃபெக்சலாம் 175 எம்ஆர்பி இருக்கும். 175. நம்ம ரேட் 140 வரும். ஓகே ஓகே பாருங்க 175 போட்டுருக்காங்க. 140 ருபீஸ் தரீங்க. 140. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ கம்மி ப்ரைஸ் தான் இருக்கு. வேற ப்ரோ இதோ பார்த்தா ஹார்பிக் இருக்கு 110 எம்ஆர்பி போட்டிருக்கோம். ஆமா 110 போட்டிருக்கு. நீ எவ்வளோ தருவீங்க? நம்ம 95 வரும். பார்த்துங்க மக்களே 110 போட்டிருக்காங்க. ஆர்பிக்கு 110 போட்டிருக்காங்க. இது வந்து 95 ப்ரோ. 95 போடுறீங்க. சூப்பர் ப்ரோ. நல்ல ஒரு ப்ரைஸ் தான். வேற இதாக இருக்கா ப்ரோ? வேற வேற டைடா அது சொல்லுவாங்க டைட் 130 எம்ஆர்பி 120 வரும் ரேட்டு. ஓகே ஓகே 130 ருபீஸ் போட்டுருக்காங்க. டைட் போட்டுருங்க. எவ்வளோ ப்ரோ? 120யா? 120 சாரி 110 வரும். 110 110 ரூபா போட்டிருக்காங்க பாருங்க. சூப்பர் ப்ரோ. இப்போ விம் சோப் ப்ரோ. விம் லிக்விடு 199 ரூபா ரேட்டு. மக்களை பார்த்துங்க. விம் சோப்பு 165 ரூபா வரும். 165 ரூபா தராங்க பார்த்துங்க. 125 ரூபா. ஓகே ப்ரோ. வேற ப்ரோ ப்ரோ இப்போ ரின்லாம் இருக்கா ப்ரோ உங்கள்கிட்ட? மக்களை பாருங்க இங்க ரின் லிக்விட்லாம் இருக்கு. டாப் ரோடு ப்ரோ இது ஒரே தான். ஒரே இதுதான். இப்போ எவ்வளோ ப்ரைஸ்? 99 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கோம். 99 ரூபா நம்ம 86 ரூபா போடுறோம். 86 ரூபா. இப்போ பார்த்துங்க 99 ரூபா போட்டிருக்கு. அது தெரியுது உங்களுக்கு தெரியுதே தெரியல. 99 ரூபா போட்டிருக்காங்க. நீங்க எவ்வளோ பதில் தரீங்க? 86 ரூபா. 86 ரூபா எடுத்து தராங்க. நல்லா தான் இருக்கு ப்ரைஸ். டீத்தூள் ஐட்டம் பார்த்தா ஏவிடி டீத்தூள் இருக்கு. ஏவிடி டீத்தூள். டீத்தூள் எவ்வளோ ப்ரோ ரேட்டு? 220 எம்ஆர்பி 220. பார்த்துங்க 220 எவ்வளோ தரீங்க? 197 போடுறோம். 197 197 ரூபா. அவ்வளோதான் 197 ரூபா போடுறாங்க. சரிங்க ப்ரோ. 1/2 லிட்டர். ஓகே 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எவ்வளோ ரேட்டு ப்ரோ? 184 ரூபா போட்டுருக்காங்க. எவ்வளோ ரேட்டு? நம்ம 168 ரூபா போடுறோம். பார்த்துங்க மக்களே 184 ரூபா போட்டுருக்காங்க. 168 ரூபா ரேட்டு. பூஸ்டா பூஸ்ட் எவ்வளோ ப்ரோ? 239 ரூபா எம்ஆர்பி. ஆமா பார்த்துங்க மக்களே எவ்வளோ ப்ரோ? 214 ரூபா. 214 ரூபா போடுறாங்க. பூஸ்ட் 239 ரூபா 214 ரூபா போடுறாங்க பார்த்துங்க. சூப்பர் ப்ரோ. வேற ப்ரோ பேஸ்ட் ஐட்டம் பேஸ்ட் தான் பார்க்கணும் பாருங்க. பேஸ்ட்டு கோல்கேட் பேஸ்ட்டு எவ்வளோ ப்ரோ இது ரேட்டு? 124 ரூபா. எவ்வளோ? 136 ரூபா எம்ஆர்பி 125 ரூபா வரும். ஓகே 136 ரூபா போட்டிருக்காங்க. 124 ரூபா ப்ரோ. 124 ரூபா. சூப்பர் சூப்பர். வேற இப்போ சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கிற ப்ரோ? இப்போ சாக்லேட்லாம் ஃபுல்லாக தான் இருக்கும். கிட்கெட் எவ்வளோ ப்ரோ? ஒரு இது ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் கிட்கெட்டு 10 ரூபா கிட்கெட்டு 42 பீஸ் இருக்கும். 470 ரூபாய்க்கு இருக்கும். ஆமாம் 370 ரூபா போடுவாங்க. 370 ரூபா ப்ரோ. இது 50 ரூபா. எவ்வளோ பீஸ் ப்ரோ இருக்குது? 42 பீஸ். 42 பீஸ் இருக்கு. பாத்துங்க மக்களே 420 ரூபா போட்டிருக்காங்க. எவ்வளவு ப்ரோ தரீங்க? 370 ரூபாய்க்கு. 370 ரூபா தராங்க. பாத்துங்க மக்களே ரொம்ப கம்மியான பிரைஸ் தான். சூப்பர். ஓகே பருக்கு ப்ரோ. அந்த மஞ்சி சொல்லுவாங்கல்ல மஞ்சி இதெல்லாம் அதை மஞ்சி இது சின்னதுல 10 ரூபா 10 ரூபாய்க்கு ப்ரோ. பெருசு இருக்குங்க. அது இருக்கலாமா? அது ஒரு பாக்ஸ் எடுங்க ப்ரோ. சேம் தான் 42 பீஸ் 420 ரூபாய்க்கு இருக்கும். இது 420 ரூபா. 420 ரூபா ரேட்டு போட்டுருக்காங்க. எங்க ப்ரோ 420 ரூபா போட்டுருக்காங்க ரேட்டுங்க? 42 பீஸ் போட்டிருப்பாங்க. 42 பீஸ். ஓகே ஓகே ப்ரோ. இங்கே ரேட்டு எம்ஆர்பி. ஓகே உங்களை பார்த்துங்க. இங்கே 420 ரூபா ரேட்டு போட்டிருக்காங்க. இது எவ்வளோ ப்ரோ? 370 ரூபா. 370 ரூபா. ஓ சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு சூப்பர். இது டைரி மில்க் 95 ரூபா எம்ஆர்பி. நம்மகிட்ட 84 ரூபா. 95 ரூபா 84 ரூபா தராங்க அவங்க. ஒன்றா ப்ரோ? ஒரு பீஸா? ஒரு பீஸ். நல்லா ஆஃபரோட வந்தாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஒரு பீஸே ஒரு பாருங்க 95 ரூபா. நல்ல ஒரு 275 79 எம்ஆர்பி 220 ரேட்டு. ஓகே. ஹெல்த் மில்க் 279. ஓகே ப்ரோ. 629 ப்ரோ. இது 279. 279 எவ்வளோ ப்ரோ எடுக்கிறீங்க? 220 நம்ம 220 தராங்க. பார்த்துங்க மக்களே ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட்ட உடம்பு ரொம்ப நல்லது. மக்களே பார்த்துருப்பீங்க. இப்போ சோப்பு அது ஷாம்பு அது விலைங்களும் ஒரு நல்ல ஒரு விலையை சொல்லிருப்பாங்க. பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மக்களே நமக்கு ப்ரைஸ் ரேட் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ சொல்லிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். அதாவது வந்து இப்போ என்ன ரேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்களா ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருக்கு. தாராளமாக நீங்கள் பாடி ஷோ தேடி வரலாம். நம்ம கோயம்பேடு தான். தாராளமாக வரலாம். ஓகே ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த டைம்லலாம் உங்களுக்கு மளிகை சாமான் தேவைப்படுது. அப்போ வந்து பொதுமக்கள் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுவீங்களா?
இல்லை டெலிவரி உண்டு. ம். குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே போட்டால் டெலிவரி உண்டு. ஏன்னா ப்ராஃபிட் கம்மி. டெலிவரி வந்துட்டு பண்ணுறது கிடையாது. அவங்க சொன்னாங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் வரும், பண்ணலாம். ஒரு 1 lakh அந்த மாதிரி எடுக்கணும். ஓ சரி ப்ரோ. ஆனால் நம்ம அந்த மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக வச்சான்னா அவங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. ஓப்பனாக நீங்கள் ரேட்டு கம் ஃபங்க்ஷனா கொஞ்சம் நிறைய கொஞ்சம் பல்கா தான் ஆர்டர் பண்ணுவாங்க. பல்காக பண்ணுவாங்க. எந்த ப்ராஃபிட் இல்லாதனால இந்த ஒரு தாம்பரம் அந்த மாதிரி பண்ணலாம் கிட்டத்தலனா பண்ணுவோம். ஓகே. சென்னையில பண்றீங்க? சென்னையில் பண்ணலாம். ஆமா. அதான் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் பண்ண முடியும். அமௌண்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஆமாம் 1 லட்ச ரூபாய்க்கு போட்டால் கூட மக்கள் நேரடியாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே நீங்கள் போட்டு புக் பண்ணி எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். ரேட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் போயிட்டு கொட்டேஷன் கொடுத்தா நீங்கள் ரேட்டை மட்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா கம்பேர் பண்ணிட்டு வந்து கூட வாங்கிக்கலாம். ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கம்மியாக இருக்க கேள்விப்பட்டேன் மார்க்கெட்லேயே. வந்திருக்கேன் தெரிஞ்சிருக்கேன். பொதுமக்கள் நிறைய பேர் வராங்க. வந்து எல்லா மளிகை சாமான் இருக்கு. அதாவது அனைத்து வகை மளிகை சாமான் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி அதை தவிர்த்து இங்க சைடில் பாருங்க நட்ஸ் வகை எல்லாமே இருக்கு. பாதாம், பிஸ்தா எல்லாமே இருக்கு. எங்கள்கிட்ட தாராளமாக எதுவுமே வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்கு. மக்களை விசிட்டிங் கார்டு பாருங்க, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு இங்கே. மக்களை நானும் 2 பொருள் வாங்குறேன். ஒரு பூஸ்ட் ஒரு பாக்கெட் வாங்குறேன். அதே மாதிரி வந்து டெட்டாயில் ஒன்று வாங்குறேன். அப்படியே பாருங்க. ஒரு பூஸ்ட் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ நம்ம தேவைப்படுது, வீட்டுக்கு தேவைப்படுது. நானும் கொஞ்சம் வாங்கி பயன்படணும். அதே வாங்கியிருக்கேன் பாருங்க. ஒரு டெட்டால் ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகே மக்களே, 2 வாங்கிட்டேன். சூப்பரா டன். மக்களே வீடியோ பார்த்து பயன்பெற்றிருப்பீங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருக்குது இந்த கடையில். நீங்கள் வீட்டு பக்கத்தோடு கேட்டு பார்த்துட்டு கூட இங்கே வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். புதுசாக வந்து சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த நல்ல வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். இப்போது மளிகையோட பேக்ரவுண்ட் அப்படியே பார்க்கலாம். இவங்களுக்கு பெரிய குடோன்லாம் இருக்குது. அங்கே வந்து மளிகை சாமான்லாம் அதிகமாக இருக்காங்க. இவங்க கடை எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா சாயந்தரம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6-6:30 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே வர்றதுக்கு கோயம்பேடு பஸ் டிப்போ சொல்லுவாங்க, அங்கே இறங்கலாம். அப்படி இல்லைனா வந்து ரோகிணி தேட்டர் சொல்லுவாங்க, ரோகிணி தேட்டர் அங்கே இறங்கிட்டு அங்கேயே இருந்து நடந்து வந்துடலாம். கோயம்பேடு இருந்தால் நீங்கள் ஷேர்ட்டை பிடிச்சி வரணும். கூண்டு இறந்துட்டு ஒரு போடுறா.